பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா இறைவா, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். உன் நினைவின்றி நொடி பொழுதும் விடிவில்லையே. பொழுதோறும் இமையாக என்னை காக்கின்றாய், உனை எனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். சுடராகையில் நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூடுமே. எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே. உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். இறைவா இறைவா இறைவா, உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான், உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள்.
உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளை அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியை தருவது என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அவன் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக வளர்வது, உண்மையாக வாழ்வது, உண்மையை பேசுவது, உண்மைக்காக குரல் கொடுப்பது, உண்மையை நோக்கி விரல் நீட்டுவது. இந்த உண்மைதான் நம்மை விடுதலையாக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் பொய்க்கு அடிமையாகிறோம், அங்கே பாவம் செய்கிறோம், பாவத்திற்கு அடிமைகளாக மாறிவிடுகிறோம். இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்களுமே சுதந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். யாருக்கும் யாரும் அடிமையாக வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்கோ அடிமையாக இருக்க விரும்புவதில்லை. ஆனால் ஏன் அந்த பிறப்புரிமையை, தனிப்பட்ட உரிமையை நாம் இழந்துவிட வேண்டும்? பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி, பொய்யை நம்பி பொய்யை நம்பி, பொய்யாகவே வாழ்ந்து, வெளிப்படைத்தன்மைகளே இல்லாமல், கடவுளை பற்றியும் தெரியாது, இயேசுவை பற்றியும் தெரியாது, தன்னை பற்றியும் தெரியாது, மனசாட்சிக்கும் குரல் செவி கொடுப்பது கிடையாது. ஏதோ ஒன்றை நம்பி, ஏதோ ஒரு சூழலுக்காக பொய் பேசியே திரிகிற கூட்டம் அடிமையின் கூட்டம். அதனால்தான் பாலகங்காத திலகர் சுதந்திரம் என்பது நமது பிறப்புரிமை என்று முழங்கினார். ஆனால் நாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கும் அதிகாரத்துக்கும் அடிமைகளாக இருந்து வருகிறோம். அரசியல்வாதிகள் பதவிக்கு அடிமை, ஏழை குடிமகன் மதுவிற்கு அடிமையாகிறார், பல ஊழியர்கள் பணத்திற்கும் அதிகாரத்திற்கு அடிமையாகிறார்கள். மனிதனுக்கு அடிமை அல்ல, மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்டவைக்கு அடிமைகளாக இருந்து வருகிறார். எவற்றிற்கும் நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வில் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். உண்மைக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று பாடம் புகட்டுகிறார். இறைவனுடைய செயல் எதுவோ அது மனசாட்சி சொல்லுவது என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கூறிய பொய் வார்த்தையினால்தான் அவர்கள் கடவுளின் கண்காணிப்பில் இருந்து விலக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நிறைய பொய் பேசுறதுனால பல சமூகம் கண்ணால பார்க்கிற அழியுது. அவர்கள் கடவுளின் கண்காணிப்பில் இருந்து விலக்கப்பட்டார்கள் மட்டுமல்ல, தண்டனை பெற்றார்கள். காயின் கடவுளிடம் பொய் கூறியதனால்தான் கடவுளிடமிருந்து தண்டனை பெற்றார். ஆனால் பேதுரு கடவுளிடம் உண்மையை பேசி ஏற்றுக்கொண்டதனால்தான் சீடத்துவத்தின் மகத்துவத்தை உணர வைக்கிறார். ஆக உண்மைதான் சீடத்துவத்தின் முதற்படி என்பதனை சுட்டி காட்டுகிறார். உண்மைக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம் என்றால் நமது வாழ்வில் பாவத்திற்கு அடிமையாக மாட்டோம். இத்தகைய அடிமைத்தனம்தான் சீடத்துவத்தின் பாராளுமன்றத்தில் நம்மை பங்கு கொள்ள தகுதியான வழிமுறையாக அமைகின்றது. ஆனால் யூதர்கள் மற்றும் ஏரோதியர்கள் மத்தியில் உண்மை இல்லை. எனவேதான் இயேசு உண்மையின் மகத்துவத்தை உணர வைக்கிறார். நாம் எவற்றுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? அழகு சாதனங்கள், கட்ஜெட்ஸுகள், வாட்ஸ்அப் செய்திகள், தாறுமாறான பண பரிமாற்றங்கள், பதவிகள், கெட்ட நடத்தைகள். இயேசு விரும்புகின்ற நற்பண்புகளுக்கு என்ன விலையோ? இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையே விடுதலை, அடிமைத்தனம் பற்றிய காரச்சாரமான உரையாடல், அதனையே நாம் சிந்தனை, வேண்டல், வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு
இயேசுவின் வார்த்தை அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கிறார் இயேசு. அவர்களோ, நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாக இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமறைவினராயிற்றே என்கிறார்கள். இயேசுவோ, பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமைதானே என்று சொல்லி அவர்களின் கண்களை திறக்க முயல்கிறார். உண்மையில் யூதர்கள் 2 விதமான அறியாமையில் பேசியுள்ளார்கள். ஒன்று, ஆபிரகாமின் வழிமரபினரான யூதர்கள் பல ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர். பின்னர் பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள். இயேசுவின் காலத்தில் கூட அவர்கள் ரோமை பேரரசின் அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள மறுத்ததே அவர்களின் பொய்மையின் அடிமை என்பதை காட்டுகிறது. வரலாற்று உண்மையை விட மேலாக ஆன்மீக இறையியல் உண்மை ஒன்றையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். எனவேதான் இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகிறார், பாவம் செய்யும் எவரும் பாவத்துக்கு அடிமை என்று. அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்கவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அது இல்லற வாழ்க்கையோ, துறவற வாழ்க்கையோ, அல்லது பங்கு வாழ்க்கையோ, அன்பிய வாழ்க்கையோ, பக்த சபை வாழ்க்கையோ, திருச்சபை வாழ்க்கையோ, பதவி வாழ்க்கையோ, உண்மையிலேயே மனசாட்சிக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமா? உண்மையாக உண்டு என்று சொன்னால் சந்தோஷப்படுவோம், அது விடுதலையான வாழ்க்கையை தரும். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் இந்த தவக்காலங்களிலே திருந்தி ஓரளவேனும் உண்மை பேசுகின்ற கஷ்டம், சவால், உண்மை பேசுகின்ற மக்களாக வாழ கடவுள் அருள் வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. விடுதலை ஊற்றாகிய ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். இந்த தவக்காலத்தில் இறை வார்த்தையை நாள்தோறும் வாசித்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து உண்மையுள்ளவர்களாக திகழவும் அதன் வழியாக முழு விடுதலை அடையவும் அருள்தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா.
என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு
அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயர்த்தார். ஏழை வாழ்வின் வீழ்ச்சி கண்டு ஏனென கேட்டார். ஊனமானோர் ஒடுக்கல் உணர்ந்து ஏனென கேட்டார். பெண்ணினம் ஒதுக்கல் நிறைந்து ஏனென கேட்டார். பேய்த்தன மிகு ஆதிக்கத்தை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். நேயமில்லா சட்டங்களை ஏனென கேட்டார். தேவையற்ற மரபுகளை ஏனென கேட்டார். குலப்பிரிவு குரு உணர்வை ஏனென கேட்டார். குறுகி போன பார்வைகளை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே கேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே கேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலரே இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.